குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 4 நபர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு நேற்று இரவு தமது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில் உடல்நிலை காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணி தொடங்கியிருக்கிறது. அந்த பட்டியலில் ஒன்றிய வேளாண் துறை இணை அமைச்சரும் பீகார் முன்னாள் முதலமைச்சரின் மகனுமான ராம்நாத் தாக்கூர் முதல் இடத்தில் இருப்பதாகவும், அடுத்ததாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக்தார் அப்பாஸ் நக்வி பெயரும், அதற்கடுத்து பீகார் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் பெயரும் இருப்பதாக தெரிகிறது. இந்த பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் தற்போது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக இருப்பவருமான சி.பி. ராதாகிருஷ்ணனின் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக பாஜக தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசு துணைத் தலைவரை 2 மாத காலத்திற்குள் தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலை இருப்பதால் பாஜக அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் பெரும்பான்மை பலம் இருப்பதால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றே கருதப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வரும் 2027 ஆகஸ்ட் வரை தாம் பதவியில் நீடிப்பேன் என்றும் அதன் பிறகே ஓய்வு பெற இருப்பதாகவும் பேசினார். I will retire at the right time. 2027. Subject to divine intervention. அந்த காலக்கெடு வரை ஜெகதீப் தங்கரின் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் அவரை தற்போது ராஜினாமா செய்ய நிர்பந்தித்தது யார் என்றும், இதில் பல்வேறு அரசியல் காரணங்கள் மறைந்திருப்பதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது.